வணக்கம். நான் உங்க சரவணன் பேசுறேன். நான் உங்கள் ஜோதி. இன்னைக்கு என்ன விஷயத்த பத்தி பேசணுங்கிறத மேடம் சொல்லுவாங்க. அவங்க அதாவது கூட மாட நின்னு சில என் கருத்த நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லுவேன். சரி. ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி எல்லாருமே வந்து தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. சரிங்களா? ஆ என்ன விஷயம்னா, வினோத் சங்கீதா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அது இப்போ சமீபத்தில ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. சரிங்களா? நல்ல வைரல் ஆயிடுச்சு. இப்போ நாங்களும் அதே கன்டென்ட் தான் வந்து பேசுறோம். சரிங்களா? நம்ம வந்து என்ன பேச போறோம்னா, அதாவது ஒரு நெறைய எப்ப தொறந்து பார்த்தாலும் அவங்களோட ஓன் கன்டென்ட் வருது. சரிங்களா? ஆனா அத விட அவங்களுக்கு எதிர்மாறலா உள்ள கன்டென்ட் தான் வந்து அதிகமாவே வருது. என்னன்னா, "எப்பா வினோத் சங்கீதா பாருங்கப்பா 1,00,00,000ல வீடு கட்டியிருக்காங்க. ஐய்யய்யோ! அவங்களுக்கு மாச சம்பளம் ரூ. 50,00,000 வருது. ரூ. 40,00,000 வருது. ஐயோ! 1,00,00,000 வரைக்கும் வருது." இந்த மாரிலாம் வந்து நெறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் குறிப்பா சொல்லிக்கிடுது. அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குனா உங்களுக்கு என்னங்க? ஏன்னா அவங்க அதுக்கு தக்கன உழைக்கிறாங்க. அவங்களோட உழைப்பு வந்து உழைச்சா தான் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்ப அந்த அமௌண்ட் அந்த சரி நீங்க சொன்ன மாரி 60,00,000 80,00,000 கிடைக்கிறதாவே இருக்கட்டும். சரிங்களா? டெய்லி அவங்க லென்த் வீடியோ போடுறாங்க. அதாவது அவங்க ஃபேமிலில என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒளிவு மறைவு இல்லாம சொல்றாங்க. சமீபத்தில இந்த வீடுக்கு வந்து எத்தன சென்ட்ல கட்டுனேன்? இதுக்கு எவ்வளோ ஆச்சு? அப்படிங்கிற பட்ஜெட் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இவ்ளோ ஏன் யாருமே செய்யாத ஒண்ணு. அதாவது நமக்கு வந்த மொய் பணத்தனமை ஏதாவது நம்ம கூட உள்ளவங்ககிட்ட கூட சொல்லியிருப்போமா? கிடையாது. ஆனா அவங்க கிட்டத்தட்ட 1.33 மில்லியன் பக்கம் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அவ்ளோ நண்பர்கள்ட்டயும் வந்து வெளிப்படையா சொல்றாங்க. எனக்கு வந்து 2,42,000 அதான் நான் சொல்றேன் ஆவரேஜா சொல்றேன். தெளிவா சொல்லல. ஆனா 2,00,000 சம்திங் மொய் பணம் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க. முதல்ல சரிங்களா? இருந்தே வாங்கியிருக்க மாட்டாங்க. இடங்கள்லாம் முதல்ல இருந்தே வாங்கி அதாவது வச்சிருப்பாங்க. அவ்ளோ வந்து வந்து ஃப்ரீயா வந்து ஓப்பனா உண்மையா நமக்காண்டி இருக்கிறாங்க. ஆனா, இது புரிஞ்சுக்கிடாத மக்கள் வந்து அதாவது காண்டுல இருப்பாங்க. அதான் அவ வளருதா? அவளுக்கு என்ன? அவளுக்கு என்ன? உன் வீட்ட பாரு, அத பாரு. உண்மையிலேயே சொல்றேன். அந்த வீடு வந்து 2 1/2 சென்ட் தான். அது நம்ம சொல்லல. அது அவங்களே தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் ஒரு வீட்ட வந்து கட்டுறது எவ்ளோ கஷ்டம்னா, அது சார் சொல்லுவாங்க. சொல்லுங்க. எல்லாம் அதாவது கஷ்டம் இடத்த எல்லா வாங்கி போடுறதுல இருந்து ஏன்னா நாங்களும் ஒரு சொந்த வீட கட்டியிருக்கோம். நாங்கன்னு சொல்லல. ஒவ்வொரு ஆளும் கஷ்டப்பட்டு கட்டவுட எல்லாருக்கும் தான் தெரியும். அது வெளிய இருந்து வந்து எல்லாரும் சொல்லிருவாங்க. "உனக்கு அந்த அங்கருந்து சொல்லுவாங்கல்ல, பணம் வருது, இங்கருந்து பணம் பணம் வருது." வருதுன்னு. என்னது? அதாவது இங்க முட்டை போடக்கூடிய கோழிக்கு தான் வலிக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. அப்படிதான். அந்த மாரி மொத்தத்துல தான். கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஆளும் சரிதான். சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஆளும் சரிதான். 2வது லோன் வாங்கி போடக்கூடிய எல்லாருக்குமே அந்த வீடு வந்து கஷ்டம். பயங்கர கஷ்டமா இருக்கும். எவ்ளோ அதாவது நம்ம ஒரு பட்ஜெட் நெனச்சிருப்போங்க. மொத்த பைசா வச்சு போடக்கூடியவங்களுக்கும் கஷ்டம் தான். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போடக்கூடியவங்களும் கஷ்டம் தான். ஆனா கிட்டத்தட்ட அவங்க அந்த மாரி இல்ல. எல்லாமே வெளிப்படையா சொல்லும்போது சொல் எல்லாரும் அவங்களுக்கு அவ்வளோ வருது, இவ்வளோ இவ்ளோ வருதுன்னு வரும்ன்னு சொல்லி அதாவது அவங்களுக்குள்ள வளர்ச்சி அவங்களுக்குள்ள அந்த இதுல போய் பார்த்தாலே தெரியுமே தெரியும். எவ்வளோ அதாவது வருதுன்னு. இன்னொரு விஷயம் கேளுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் YouTubeல நானும் உங்கள மாரி 10ஓட 11ஆ பார்க்கும்போது, இந்த சேனல் வரும். அதாவது ரொம்ப ஃபேமஸா வராது. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இதுல தான் இருந்தாங்க. நம்ம வினோத் தான் பேசியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசே சரியில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் நடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கன்டென்ட் போட்டிருந்தாங்க. தற்சயமா ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, அவங்க வீடு பால் காய்ச்சி தான் இங்க பாருங்க பிரம்மாண்டம். நானே வந்து என்னப்பா இவங்க அன்னைக்கு அப்படி பேசுனாங்க. இன்னைக்கு இவ்ளோ பெரிய வீடு. எப்பா எப்படிப்பா சம்பாத்தியம்ன்னு சொல்லி நானே யோசிச்சேன். அதுக்கப்புறமா உள்ள போய் அவங்க முழுசா சேனல பார்க்கும்போது தான், அவங்க வந்து என்னென்ன விளாக்லாம் போட்டாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. சிலவங்க சொல்றாங்க வாய் கூசாம, "அவங்களுக்கு என்னப்பா YouTube சம்பளத்துல 2 மாசம் எவ்வளோ சேர்த்து வச்சாலே கட்டிறலாம்" எவ்வளோ அப்படின்னு. வீடியோ போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, அவங்க இதுக்குள்ள இருந்தே பேசிக்ல பார்த்தே இருந்தே தெரியுமே. ம். அப்ப அவ்வளவு தூரம் ரொம்ப போட்டதுக்கு கஷ்டப்பட்டு. வந்திருக்குப்பாங்க. ஒரு அதாவது வீடியோலயே வந்து பைசா சம்பாதிப்பாங்க. கிடையாது. அதாவது அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப ஃபர்ஸ்ட்டு எங்கள்ட்டயே இத்தன பேர் கேட்டுருக்காங்க தெரியுமா? அ ஏன்னா "ஏய் YouTubeல பைசா இருக்க வந்துட்டா? பைசா வந்துட்டா, "என்ன இந்தா." உனக்கு நான் என்னப்பா?" அதான் சொன்னேன். எல்லாத்துட்டயுமே வந்துன்னா மொத அவங்கள்ட்ட வந்து சொல்லிருவோம். வெளிப்படையாவே சொல்லிருவோம். ஏன்னா, நம்ம வந்து ஃபுல்லா நம்ம நடிப்பு தான். மத்தபடி முழுவதும் பண்றதுக்கே இவ்வளவுதான். அந்த கை வச்சு இப்படி நம்ம சும்மா ஃபோன் பார்க்கறதே நம்ம கொஞ்ச நேரம் கை ஆனா எனக்கு இப்படியே அப்படி இல்ல. இந்த வச்சுக்கிட்டு கையிலாம் எனக்கு கையில ரொம்பவே வச்சுட்டே கரண்ட் மாரி தான் இப்படி இழுக்கும். இருக்கும்போது, நம்ம உழைக்கக்கூடிய உழைப்புக்கு காசு கிடைச்சா கண்டிப்பா சொல்லுவோம். அதே மாரி தான் அவங்களும் வெளிப்படையா சொல்லும்போது, அவங்க போடுறாங்க, பார்க்குறாங்க மக்கள். அதான் சொன்ன மாரி எல்லாத்தையும் இப்ப எங்களுக்குள்ள ஒரு சேனல் இதாயிட்டு. வருமானம் வர்றதுக்கு முன்னாடி அது அதாவது ஒருத்தங்க ஹேக் ஆயிடுச்சு. அத நாங்க எடுத்துட்டாங்க. வெளிய சொல்லிட்டோம். ஆனா அதே நெறையவங்க மாரி எங்கள தான். கூப்ட்டு அவங்களும் கேட்டிருந்தாங்க. கஷ்டப்பட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு வயது கிடைக்கும்போது வெளிப்படையா நான் வீடு போட்டுருக்கேன். நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, நெறைய பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு ஆனா நெறைய பேரு நெறைய பேர் வந்து அது அந்த காண்டு, இந்த "எப்பா வயித்தெரிச்சல் எப்படி?" வந்து அப்படின்னு நல்லாவே சொன்ன மாரி தெரியுது. தான் சொன்ன மாரி. சினிமா நடிகர்கள் நம்ம சொல்லுவோம். எப்படி இருந்தது? ஆனா அந்த வெட்க அந்த
அவங்க அந்த அதுல லைட்டு நடிக்கிறது வெளிச்சம் எப்படி இதா இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு தான் அந்த தெரியும். கஷ்டம் தெரியும். அதே மாரி தான். சடனா நம்ம ஈஸியா பேசிருதோம். ஆனா அவங்க அந்த நடிகர்னா ஃபீல்டுல நம்ம பெரிய பெரிய வளர்றதுக்கு நடிகர்ன்னு சொல்லல. மொத்தல நடிகக்கூடிய எல்லாருக்குமே அந்த சூடு எல்லாமே அந்த கஷ்டம் மாரி தாங்க. தெரியும். இப்ப இந்த ஒரு வீடியோ நாங்க மேக் பண்ணி ஈஸியா உங்களுக்கு என்னப்பா நீங்களும் அவங்கள பேசி தானே கன்டென்ட் ஆக்குதீங்க அப்டின்னா, அது கிடையாது. பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. முந்தி நானும் பார்க்க தான் செஞ்சேன். என்ன அப்பா டக்குன்னு போனா வீடியோ போடணும். என்னோட இப்ப இந்த மனைவி ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் என்னோட தெரியுது. மனைவி இத பண்ணும்போது, இப்படியே நோண்டிட்டே இருப்பேன். எனக்கு எரிச்சலா இருக்கும். எப்ப பாரு கையில வச்சிருக்கா வச்சுக்கோங்க. ஆனா, அத வச்சு இப்படியே பண்ணிட்டே இருந்தா ஒவ்வொன்னா செட் எடிட் பண்ணி பண்றது வந்து போடும்போது, அவ்வளோ ஈஸி இவ்வளவு வீட்டு கிடையாது. வேலையும் பார்க்கணும், பிள்ளைகளும் பார்க்கணும், என்னையும் கவனிக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது, வெளிய இருந்து ஒரு இப்படிலாம் பேசும்போது உங்களுக்கு சங்கடமா அவங்க வெளிப்படையா சொல்லுவாங்க. நான் வீடு போட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்களுக்குள்ள போய் பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு அதான் தெரியும். தெரியும். முழு வீடியோவும் என்னென்ன பாருங்க. என்னென்ன ஆதில இருந்து எவ்ளோ எவ்வளோ வீடியோ கஷ்டப்பட்டுருக்காங்க. போட்டிருக்காங்க, இதுக்கு என்ன வந்து சங்கீதாவோட இல்ல அப்படி அவங்களோட இல்ல. அம்மாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இதுல இப்போ அது கண்டிப்பா வருமானம் வருதுன்னு நெறைய பேருக்கு தெரியும்ல, இவங்களுக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னு. அதுல போய் பார்த்துட்டு வந்து பார்க்காம, எடுக்காம ம். போட்டு எடுத்து இல்ல பேசிட்டு அவங்க இப்ப போடுற இந்த புது வீட வச்சு போடக்கூடிய கன்டென்ட் வந்து நல்லாவே ஓடுது. சரிங்களா? ஆனா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதனால தயவு செய்து யாரையும் வந்து அப்பா, அப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிறாதீங்க. போடக்கூடியவங்கள வந்து வீடியோ நெறைய பார்க்கன்னு சொல்லி தான் போடுறீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்கள பத்தி இவங்க எப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போடக்கூடியவங்க அவங்க நீங்க வீடியோ நெறைய வியூஸ் பேர் ஆமா. பார்ப்பாங்கல்ல, அந்த இன்னொரு மாரி விஷயம் தான் என்னன்னா, அவங்களுக்கு இவ்ளோ சம்பளமா அப்படின்னு சொல்லியே வந்து கன்டென்ட் இந்த மாரி போடக்கூடியவங்கள போகுது. போடமாரி போடுவாங்கல்ல, ம். அப்படிலாம் கிடையாது. அப்படி முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள பாதி நமக்கும் வரணும்னு நெனைச்சு சொல்லணும். நெனச்சு நீங்க போராடுங்க. அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல நமக்கும் வீடியோஸ் போடுங்க. அது ஒரு இதுதான். ஒரு இது ஒரு முன்னுதாரணம். முயற்சி, முன்னுதாரணம். அவங்க நமக்கு எல்லாமே இவ்வளவு நாள் ரோல் மாடல். இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வந்தாங்க. இன்னைக்கு ஒரு வீடு போடாங்கும்போது, அப்ப நம்மளும் இவ்வளவு நாள் பண்ணிட்டே இருந்தா, நம்மளும் வருங்காலத்துல நமக்கும் ஏங்க நானும் கூட காசு கேட்டிருந்தேன். வரும்னு நெனைக்கணும். அத விட்டுக்கிட்டு, ஆ அவரா? ஐயோ! ஐயோ! அவனுக்கு என்ன? அப்படில யூடியூப்ல இருந்து படத்துல வருது. வந்து, ஐயோ! அவரா? வெளிய போய் அவர் கேளுங்க. அவர் ரொம்ப பயங்கரமானவரு அப்படின்னு. ஆனா அவர போய் நேரடியா பார்க்கும்போது, அவர் ரொம்ப நல்ல குணமா இருக்கும். அந்த மாரி தான் பண்ணாதீங்க. ஆமா. அதாவது புரியுது அவங்க மேல. ஆனா இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து ஆ மெயினா வினோத் சங்கீதா அவங்க பார்வைக்கு பட்டுச்சுன்னா, நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். உங்க மேல ஏகப்பட்ட டிஸ்டி சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சுத்தி போடுங்க. ஏன்னா, இங்க கண் டிஸ்டி இவ்வளது நல்லா சேனலே நல்லா வளரல. வீடியோ போடுதா கொஞ்சம் கொஞ்சம் தான் ரீச் ஆச்சு எங்க வீடியோ. இப்போ எங்க கன்டென்ட்டே வேற. நாங்க ஃபன்னி அந்த மாரி கன்டென்ட் தான் இதுதான் திருப்பு விளாக்கா போடுறோம் சரிங்களா? இது எப்படி ஏங்க வியூஸ் இப்ப போகும்னு கூட எங்களுக்கு நான் தெரியாது. என்ன சொல்றேன்னா, நமக்கு ஆதரவு தர்றது வந்து வெளிய தான். ஆனா வெளிமக்கள் தான். உள்ளலாம் கிடையாது. உள்ளூர்ன்னு சொல்ல முடியாது. நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அது என்னன்னா, எவ்வளவு தூரம் நம்ம இது பண்றோம், மெனக்கெடுதோம்ன்னு என்னலாம் தெரியாது. கிடையாது. ஆ ஐயே! அதனால வளர்ந்துறக்கூடாது. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் சொன்னோம்னா, எனக்கு நாங்க அ போடக்கூடிய வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஒரு ஆதரவு தர்றீங்க. அதனால வெளியில முகம் தெரியாத ஒரு ஒரு ஆட்கள் சில தானே பேர்களுக்கு உதவி. கொஞ்சம் இதா தான் இருக்கும். அதே மாரி தான் அவங்களுக்கு இந்த மாரி நெறைய பேர் கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. வினோத் சங்கீதா அவங்களுக்கு வந்து நல்ல டிஸ்டி. அதான் அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ 3 பேரும் நல்லா நீடோடி வாழணும். அதுக்கு தகுந்தாப்புல டிஸ்டி சுத்தி எங்கள்ட்ட போட்டுருங்க. எல்லாம் சொன்னாங்க. அதுல நெறைய பேர் சொன்னாங்க. நான் எங்க பொடிச்செல்லாம் வச்சு எடுத்துருக்கும்போது போடாதீங்க, போடாதீங்கன்னு சொன்னனால எங்கள தான் கூட்டே ஏன் சொல்லிட்டாங்க. 2 பிள்ளைகள டைரக்ட்டா. வச்சு இப்போ நான் போடுறது இல்ல. இல்லாட்டா பிள்ளைகள வச்சுலாம் போட்டுட்டு இருக்கும்போது, வேண்டாம் போடாத அப்படின்னு சொன்னனால போடல. அதனால நீங்க எதுவுமே கொஞ்சம் இதா இருங்க. யார் எது சொன்னாலும் பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள மாரியே உங்கள பார்த்தா நெறைய பேர் உங்கள மாரி தான் நாங்களும் ஒரு ஆறுதலா இருக்கோம். ஆ இவங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நமக்கும் ஒரு நாள் இது மாரி கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நானும் இப்ப போட்டுட்டே எங்களையுமே இருப்பேன். நாங்களுமே எதனால போடுவோம். நம்மளுக்கும் ஒரு நாள் அதே மாரிலாம் வராதா? எனக்கும் கூட தோணியிருக்கு. அதுக்காண்டி அவங்க அவ்ளோ வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி நான் வேதனைப்படல. அத பார்த்த உடனே இல்ல எல்லாத்துக்கும் ஒரு அப்படி இதுதான். இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி போட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுக்கு தெரியும். சும்மா இன்னொரு ஆளுக்குள்ள வீடியோ போட்டு ஒரு கமாண்ட் போட்டு ஒரு டக்குன்னு ஒரு போடக்கூடிய ஆளுக்கு தெரியாது. இந்த மாரி பேட் ஒரு கமெண்ட் போடக்கூடியவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா, அவங்க தெரியும். எல்லா இதுலயும் குழந்தைங்கள வச்சு நடிச்சா கூட அவங்க ஈஸியா பேட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருதாங்க. அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு குரூப் இருக்குங்க. சரிங்க. இப்ப மெயினா நாங்க வந்து இததான் சொல்ல வந்தோம். அதனால ஒவ்வொருத்தங்கள டக்குன்னு ஈஸியா பேசிறாதீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எந்த சூழ்நிலையில இருந்து வளர்ந்து வந்தாங்கங்கிறத அத பாருங்க. பார்த்து யோசிச்சு பேசுங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஓ ஒரு ஆதரவு குடுங்க. ஆதரவு குடுங்க. 2 பேரும். அப்பதான் நான் இருக்கும். எப்படி இந்த அவங்களுக்கும் மாரி ஆதரவு குடுங்க. அப்ப அவங்கள பத்தி பேசுற எங்களுக்கும் கொஞ்சோண்டு ஆதரவு ஆதரவு தாங்க. குடுங்க குடுங்க. ஒரு ஆசை தான் இது வந்து. ஆசைன்னு ம். இல்ல. நம்ம அதாவது ஏன்னா அவங்கள பத்தி நாங்க பேசினா தான் எங்கள பத்தி இன்னொரு நாளைக்கு யாராவது சொல்லும்போது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. மோட்டிவேஷனா பேசும்போது அதுக்கு கொஞ்சம் தான் நல்லா அவங்களுக்கு இருக்கும். ஒரு வேற இதா ஒண்ணும் இல்ல. இருக்குன்னு சொல்லி தான். எங்களுக்கு இது இப்ப நம்ம இன்னொரு ஆளுக்கு செய்யும்போது இன்னொரு ஆள் பண்ண மாரி. அவங்களுக்கு ஒரு ஆதரவா பேசுனனால, கடைசியில எங்களுக்கு ஒருத்தங்க யாராவது ஆதரவா சொல்ல மாட்டாங்களா? அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் அப்படி இன்னும் நம்ம வளரல அதுக்கு தகுந்தாப்புல. வளரல வளர்ந்தா வளரும்போது எல்லாரோட வளரும்போது பார்வைக்கும் அப்படி போகும். சொல்லுவாங்கல்ல. அதுக்காக சரிங்க. சரி அப்போ வீடியோ
முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க. ஓகேங்க. அதனால இதுதான் விஷயம். ம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். சரிங்க. பாய்.